இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்குமே வணக்கம். நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். வேல் உண்டு வினை இல்லை, மயில் உண்டு பயம் இல்லை, குகனுண்டு குறை இல்லை, கந்தன் உண்டு கவலை இல்லை மனவே. வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம். இப்போ புரட்டாசி மாசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. புரட்டாசி முதல் நாள் அன்னிலிருந்து புரட்டாசி முடிகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான விரதம் மாதம் அப்படின்னே நான் சொல்லுவேன். இந்த மாதம் முழுக்க நம்ம பெருமாளை வணங்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும். பட் சின்ன டவுட் வரும், இப்போ நம்ம முருகருக்கு 48 நாள் விரதம் இருக்கோமே, நம்மளால எப்படி புரட்டாசி விரதத்தை கடைபிடிக்க முடியும் அப்படின்னு அதை பத்தி இந்த வீடியோல முழுசா சொல்ல போறேன். கூடவே பாத்தீங்கன்னா புரட்டாசியில வருகின்ற புதன்கிழமை சனிக்கிழமை நம்மளோட வழிபாடுகள் எப்படி எப்படி இருக்கணும், அதுக்குண்டான பலன்கள் என்னென்ன அப்படின்றத ரொம்ப தெளிவா இந்த பதிவுல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கேன். இந்த மாதம் புரட்டாசி மாதம் பாத்தீங்கன்னா நம்ம பெருமாளை வணங்கணும் அப்படின்னா நமக்கு சனி பகவானோட ஆற்றல் இருந்தது அப்படின்னா அது கூட நல்லா குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா சனி பகவான் புரட்டாசி மாசத்தில் சனிக்கிழமை அவதாரம் எடுத்தார் அப்படின்றாங்க. இதனாலேயே நம்ம அன்னைக்கேன்னு பார்த்து பெருமாளை வணங்கணும் அப்படின்னா சனி பகவானோட ஆற்றல் ஓரை கண்ணோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, இது எல்லாமே குறையும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 7 சனி, பஞ்சம சனி, அஷ்டம சனி, இந்த மாதிரி நிறைய சனியோட ஆற்றல் இருக்கும். அந்த சனி பகவானோட ஆற்றல் எல்லாமே குறைய நாம பெருமாளை வணங்கினோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஆற்றல் குறையும். நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய செல்வம் வளம், நல்ல ஆரோக்கியம், சம்பத்து, ஐஸ்வர்யம், இந்த மாதிரி எல்லா வளங்களும் பெற நாம இந்த புரட்டாசி மாசத்துல பாத்தீங்கன்னா பெருமாளை வணங்குறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும். இந்த மாதம் முழுக்கமே நாம் விரதத்தை அனுஷ்டானம் செய்யலாம். அப்படி முடியாதவங்க பார்த்தீங்கன்னா புதன்கிழமை அதுக்கப்புறம் சனிக்கிழமையில பெருமாளுக்கு விரதம் இருந்து நீங்க உங்களோட விரதத்தை அனுஷ்டானம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க நினைச்சது நடக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். புதன்கிழமை எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் புதன் கிரகத்துக்கு உரியவர். அவர் புதன் கிரகத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால அன்னைக்கு நாம பெருமாளை வணங்கினோம் அப்படின்னா சனிக்கிழமை வணங்குற அதே ஒரு சக்தியும் நமக்கு கிடைக்கும். 4 சனிக்கிழமை தான் இந்த தடவை வந்திருக்கு. அந்த 4 சனிக்கிழமையும் விடாம பெருமாளுக்கு நாம தளிகை வச்சு வழிபாடு செய்யலாம். இல்லைன்னா எது சனிக்கிழமை, சில பேர் பாத்தீங்கன்னா 1ஆம் சனிக்கிழமை, சில பேருக்கு 3ஆவது சனிக்கிழமை, இல்லைன்னா சில பேர் 4ஆவது, இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு என்ன பிளான் வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சனிக்கிழமை பெருமாளுக்கு பிடிச்சத எல்லா நைவேத்தியமும் செஞ்சு வச்சுட்டு தளிகை போட்டு வணங்குறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த மாதம் முழுக்கமே நாம் நான்வெஜ் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. இது எந்த விரதமாக இருந்தாலும் சரி, முக்கியமாக இந்த புரட்டாசியில நான்வெஜ் சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மந்த்ல நம்மளோட உடம்புல டைஜஸ்டிங் ப்ராசஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால ஹை ப்ரோட்டீன் இருக்கிற ஃபுட்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஜீரணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனாலேயே கொஞ்சம் விரதம் காலையில் இந்த புரட்டாசி காலங்களில் நம்ம நான்வெஜ் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம சர்ச்சைகள் என்ன மாதிரி இருந்தாலும் சில பேர் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி என்ன சொன்னாலும் இந்த ஒரு தத்துவத்தை நாம எடுத்துக்கிட்டு நான்வெஜ் சாப்பிடாம இருந்துடலாம். அது ரொம்பவே நல்லா. நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா புரட்டாசி முதல் நாள்ல எடுத்த வீடியோ தான் இந்த பதிவு. அன்னைக்குன்னு பார்த்து நான் ஏற்கனவே முருகரோட 48 நாள் விரதம் கடைபிடிக்கிறதுனால முருகரை நாம சைடு வைக்க முடியாது, அவங்களையும் சேர்த்து தான் நான் வணங்க போறேன். அதனாலேயே பெருமாள், லக்ஷ்மி கூடவே நம்ம முருகர் மாமன் மருமகன் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ எல்லாரையும் சேர்த்து வச்சுதான் அபிஷேகங்கள் நான் செஞ்சிருந்தேன். நம்ம வீட்டுல விக்கிரகங்கள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம அபிஷேகங்கள் செஞ்சே ஆகணும். இந்த மாதிரி நல்ல நாட்கள், விரத நாட்கள் வரும்போது அபிஷேகங்கள் செய்யும் போது அந்த விக்கிரகத்துக்கு இன்னுமே பாசிட்டிவ் எனர்ஜி நல்லாவே கூடும். பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டுல நிறைஞ்சு இருக்கிற மாதிரி நாம தான் பார்த்துக்கணும். அப்போதான் அது விசேஷமா இருக்கும் வீட்டுக்கே. இந்த அபிஷேகம் மட்டும் யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களால எப்போ முடியுதோ அப்பெல்லாம் அபிஷேகங்கள் செய்யறது ரொம்ப நல்லது. இந்த புரட்டாசி மாதம் முழுக்க உங்க வீட்டுல பூ இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த துளசி இலைகளை மட்டும் தவிர்க்கவே கூடாது. துளசி இலை ஒரு நாள் உங்க கையில கிடைச்சவள எடுத்துட்டு பெருமாளுக்கு காலடியில வச்சுட்டு உங்களோட பிரார்த்தனை என்ன இருக்கோ அதை நீங்க வேண்டிக்கோங்க. துளசி இலைக்கு இருக்கிற மதிப்பே தனிதான். அது முக்கியமா நம்ம பெருமாளுக்கு துளசி அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும். அது ஏகாதசியில மட்டும் நம்ம துளசி செடியிலேருந்து எடுக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. மற்ற நாட்கள்ல துளசியை நீங்க தாராளமா செடியிலேருந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி எனக்கு கிடைச்ச மாதிரி மாலையா கிடைக்கிறது அப்படின்னா அந்த மாதிரி கூட எடுத்தாந்து வச்சுக்கலாம். நம்ம வீட்டுல செடி இருந்து அந்த செடியிலேருந்து 4 நாள் பிரிச்சு வைக்கிறது ரொம்பவே விசேஷமா இருக்கும். ஒரு வீட்டுல ஒரே ஒரு துளசி செடியாவது கண்டிப்பா இருந்தே ஆகணும். அது விருந்தாவனத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. கமெண்ட்ல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, என்னன்னா ஏற்கனவே நான் முருகரோட விரதம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நமக்கு குலதெய்வம் பெருமாள் தான், நான் இந்த விரதத்தையும் சேர்த்து புரட்டாசி விரதத்தையும் சேர்த்து செய்யலாமா அப்படின்னு.
சாமி வந்து எப்பவுமே கோச்சிக்க மாட்டாங்க. நீ என்ன வணங்குற, அவங்கள வணங்கல, என்ன வணங்கிட்டு டைரக்டா இங்க போய் கும்பிடுற அப்படின்னு. அது வந்து மனுஷங்க மட்டும்தான் இங்க வந்தீங்க நீங்க அங்க வரல அப்படின்னு எல்லாம் கோச்சிக்க முடியும். சாமி அப்படின்றது யூனிவர்ஸ் தான். அவங்க எதுக்குமே நம்ம மேல கோச்சிக்க மாட்டாங்க. நம்ம பூஜை செய்யறதே ரொம்ப பெரிய விஷயமா தான் அவங்களே நினைப்பாங்க. இந்த கலியுகம் இன்னைக்கேன்னு பார்த்து அப்படிதான் இருக்கு. நம்ம தேவை அப்படின்னு வந்தாதான் சாமிகிட்டே போற மாதிரி இருக்கு. ஸோ இந்த சாமியை கும்பிடலாமா, அந்த சாமியை கும்பிடலாமா, இந்த விரதம் இருக்கே, அந்த மாதிரிலாம் எந்த ஒரு குழப்பமே யாருக்குமே வேண்டாம். முருகரை நீங்க வணங்கினாலும் சரி, மற்ற எந்த சாமியை வணங்குறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி புரட்டாசி விரதம் வருது, வேற ஏதாவது விரதம் வருது அப்படின்னாலும் சேர்த்தே பண்ணிக்கலாம். ஒன்றும் எக்ஸ்ட்ராவா ஆக போறது இல்லை. அந்த மாதிரி இப்போ முருகர் விரதம் இருக்கு, கூடவே பெருமாளுக்கு விரதம் இருக்கு அப்படின்னும் போது முருகருக்கு ஒரு ஓம் விளக்கு ஏத்துறோம்னா நம்ம பெருமாளுக்கு ஒரு சங்கு சக்கர தீபம், அவ்வளவுதான் எங்க வித்தியாசமே இருக்க போகுது. மற்றபடி எல்லாமே நார்மல் தான். நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, கீழே படுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம கண்டிப்பா கடைபிடிக்கிறோம். அது வந்து சேர்த்தே பண்ணிக்கிட்டு போல ரொம்ப நல்லது. இன்னும் சில ஊர்ல பாத்தீங்கன்னா புரட்டாசி மாசம் வந்துட்டாலே நல்ல நெத்தில நாமம் எல்லாம் போட்டுட்டு பஜனை அப்படின்னு பண்ணுவாங்க. ரொம்ப விசேஷம். இப்போ நான் இருக்கிற ஊர்ல கண்டிப்பா அதெல்லாம் இல்லை, ரொம்ப மிஸ் பண்றேன். அந்த மாதிரிலாம் உங்க ஊர்ல இருக்கு அப்படின்னா அந்த பஜனை கூட்டத்துக்கு எல்லாம் போயிட்டு பெருமாளோட நாமத்தை பாடுங்க, ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி நல்ல காரியங்கள் செய்யறது நம்மளோட கர்ம வினையை கண்டிப்பா குறைக்கும். வாயில எந்த அளவுக்கு நமோ நாராயணாயன் அப்படின்னு வருதோ அந்த அளவுக்கு நமக்கு புண்ணியங்கள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாசம் முழுக்க பாத்தீங்கன்னா நம்ம வீடு வந்து ரொம்ப சுத்தபத்தமா இருக்கட்டும். முடிஞ்ச அளவுக்கு வீடு பெருக்கிறது, துடைக்கிறது, இந்த மாதிரி டெய்லியும் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. வீட்டுல எப்பவுமே சாம்பிராணி தூபம் இந்த மாதிரி விஷயங்களை பாத்துக்கோங்க. இந்த மாசம் முழுக்க எந்த அளவுக்கு வீடு வந்து நல்லா இருக்கோ, சுபிக்ஷமா இருக்கோ, நமக்கு ஒரு நல்ல பலன் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த புரட்டாசி மாசத்துல ஏதாவது ஒரு சனிக்கிழமை இல்லைன்னா புதன்கிழமை இல்லைன்னா இந்த மாதம் முழுக்கமே நாம் வந்து பெருமாளை வணங்கிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த வருஷத்துக்கு உண்டான என்ன 24 ஏகாதசி வருதோ அந்த ஏகாதசியோட புண்ணிய பலன் வந்து இந்த ஒரே மாசத்துல நம்ம வந்து பூஜை செய்யறதுனால கிடைக்கும். எவ்வளவு நல்லது. 24 ஏகாதசி பண்றது அப்படின்றது அவ்வளோ ஈஸியான வார்த்தை கிடையாது. ஏகாதசி விரதம் அப்படின்றது ரொம்ப ஒரு கடுமையான விரதம் அப்படின்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு சுத்தபத்தம் இருக்கணும். அந்த 24 ஏகாதசி பலன் வந்து இந்த ஒரே மாசத்துல நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான மாசம் இது அப்படின்றத நல்லா நீங்க மனசுல வச்சுக்கோங்க. சனிக்கிழமை தளிகை போடுறது அப்படின்றது இப்போ ஃபர்ஸ்ட் சனிக்கிழமை இல்லைன்னா தேர்ட் சனிக்கிழமை உங்களோட வசதி வாய்ப்பு நேரம் எல்லாம் பார்த்து தான் நீங்க முடிவு பண்ணிக்கணும். என்னென்ன நைவேத்தியம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏக்கச்சக்க உங்களால என்ன பண்ண முடியும் எல்லாமே செய்யலாம். எதுவும் செய்ய முடியல எளிமையா கேட்குறவங்க பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்ணி வச்சுக்கோங்க. பொங்கல் பண்ணி அதுல கொஞ்சமா பச்சை கற்பூரம், ஒரு துளசி இதழ்கள் அதுல சேர்த்துட்டு பெருமாளுக்கு நீங்க படையல் வச்சுடலாம். அதுவே போதுமானது. முடியுது அப்படின்னா வடமாலை கூட சாத்தலாம். வடமாலை சாத்துறது பெருமாளுக்கு ரொம்ப விசேஷம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு 5 வகையான கலவை சாதம் செஞ்சு வைக்கிறது கூட விசேஷம் தான். நம்மளால எது முடியுதோ அதை நம்ம தாராளமாக செய்யலாம். இந்த மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு நம்ம என்னென்ன செஞ்சாலும் அது வந்து நமக்கு அதை விட 100 மடங்கா நமக்கு வந்து கிடைக்க போகுது. நல்ல விஷயங்களா நமக்கு வந்து கிடைக்க போகுது. அதனால இந்த மாதம் முழுக்க பெருமாளை வந்து உள் மனசுல நினைச்சிட்டு உங்களோட வேண்டுதல் என்ன இருக்கோ அதை நோக்கி நீங்க பிரார்த்தனை செஞ்சா கண்டிப்பா உங்களோட பிரார்த்தனையை வந்து நிறைவேறும். என்னென்ன மந்திரங்கள் பாராயணம் செய்யலாம் அப்படின்னா நீங்க கோவிந்தா அப்படின்ற ஒரு நாமம் சொல்லிக்கிட்டே வரலாம். அதோட பாத்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணாய, இதை விட பெரிய மந்திரம் எதுவும் இருக்க வாய்ப்பில்லை. இதை நீங்க தாராளமா 108 முறை சொல்லிக்கலாம். இல்லைன்னா கோவிந்த அஷ்டோத்திரம் இருக்கு அப்படின்னா அதையும் சொல்லிக்கலாம். சதநாமாவளி இருக்குன்னா அதையும் சொல்லிக்கலாம். நம்ம கிட்ட என்ன அவைலபிளா இருக்கோ, நமக்கு என்ன படிக்க தெரியுதோ, என்ன சொல்ல தெரியுதோ அதை நாம சொல்லிக்கலாம். எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு 1/2 hour டைம் கொடுத்து அதை உள் மனசோடு நம்ம செய்யணும். இவ்வளவுதான் இதுல இருக்கு. சும்மா நானும் செய்யறேன், அவங்க செய்யறாங்க அதனால நான் செய்யறேன் அந்த மாதிரிலாம் செய்யாம ஒரு 1/2 hour கரெக்டா டைம் கொடுத்து எதுக்காக இந்த பூஜை செய்யறோம், இந்த விரதத்தோட வரலாறு என்ன, இது செஞ்சா நமக்கு என்ன நடக்க போகுது, இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் விரதம் செய்யறது அப்படின்றது ரொம்பவே சிறப்பு கூடியதா இருக்கும். இந்த புரட்டாசி மாசத்துல பாத்தீங்கன்னா பெருமாளோட சேர்த்து நம்ம மகாலட்சுமியை வணங்குறது அப்படின்றது இன்னுமே சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும். மகாலட்சுமி அம்மா இந்த புரட்டாசி மாசத்துல நம்ம வணங்கும் போது வைபவ லட்சுமி பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியும் பண்ணலாம். நம்ம குபேரலட்சுமி பூஜை செய்யறோம் இல்லையா, அதையும் இந்த மாசத்துல தாராளமா செய்யலாம். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த புரட்டாசி மாசத்துல நீங்க சத்யநாராயண பூஜை செய்யறது. வீட்லயே சத்யநாராயண பூஜை எப்படி செய்யறது அப்படின்றத ஏற்கனவே நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பா அதை வந்து பாருங்க.
இந்த பெரட்டாசத்துல வரக்கூடிய என்ன பௌர்ணமிகள் இருக்கும், முதல் நாள் வந்து பௌர்ணமி சேர்ந்த மாதிரி தான் வரும். இது முடியிற டைம்லயும் பௌர்ணமி வரும். இந்த 2 பௌர்ணமியுமே ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். அன்னைக்கேன்னு பார்த்து உங்களால சத்யநாராயண பூஜை செய்ய முடியும் அப்படின்னா தாராளமா செய்யுங்க. ரொம்ப விசேஷமான பலன்கள் கிடைக்கும். அந்த 2 நாளை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சனிக்கிழமையில நீங்க வந்து தாராளமா இந்த சத்யநாராயண பூஜையை செய்யலாம், வீட்லயே செஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு தீராத ஏதாவது ஒரு கோரிக்கை இருக்கு, அதுக்காக நான் வந்து பூஜை பண்றேன் அப்படின்னா இந்த சத்யநாராயண பூஜை செஞ்சுட்டு உங்களோட கோரிக்கையை வச்சுக்கோங்க. அடுத்த வருஷத்துக்குள்ள அந்த கோரிக்கை நிறைவேறும். உங்களோட சத்யநாராயண பூஜை இந்த வருஷம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னா வருஷம் செய்யறவங்களுக்கு அடுத்த வருஷத்துல நிறைவேறணும். ஆனா ஒரு தடவை நீங்க அந்த சத்யநாராயண பூஜை செய்யறேன் அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து உங்களோட வாழ்நாள் முழுக்க உங்க வீட்டுல நீங்க செஞ்சே ஆகணும். ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இந்த சத்யநாராயண பூஜையை நீங்க செஞ்சே ஆகுற மாதிரிதான் இருக்கும். அந்த சத்தியத்தை நீங்க கொடுத்துட்டு தான் இந்த சத்யநாராயண பூஜையை நீங்க செய்றீங்க. அதனால இந்த மாதிரிதான் வரும். ஆனா ரொம்ப நல்லது, விசேஷமான பூஜை அந்த சத்யநாராயண பூஜை. கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த மாதிரி இந்த மாதம் முழுக்கவே நமக்கு வந்து ரொம்ப சிறப்பா அற்புதமான பலன்கள் தரக்கூடிய விரத நாட்களாக தான் இந்த மாதம் முழுக்கவே இருக்க போகுது. இந்த மாதத்துல நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மனதிலேயே பெருமாளுக்கு அர்ச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க, சரிங்களா? இன்னும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா நமக்கு திருப்பதி போகணும் அப்படின்னு ஆசை இருக்கும். பட் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் போக முடியாது. அப்படி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல முடிப்பு கட்டி வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மஞ்சள் கலர் துணியில உங்களால எவ்வளவு காணிக்கை எடுத்து வைக்குமோ அந்த காணிக்கை எடுத்து வச்சுட்டு அதுல துளசி இலை ஒரு 2-3 வச்சுட்டு கட்டி வச்சிருவோங்க. பெருமாள் கிட்ட உங்களோட கோரிக்கையை வச்சுக்கோங்க. நான் வந்து உன்னை பார்க்கணும், அதுக்கு நீதான் அருள் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு அதுக்கும் ஊதுபத்தி கற்பூரம் எல்லாம் டெய்லியுமே காட்டிட்டே வாங்க. கண்டிப்பா அவங்களோட ஆசை வந்து நிறைவேறும். நானும் இந்த மாதிரி முடிப்பு வந்து கட்டி வைப்பேன். ஏன்னா திருப்பதி வெங்கடாச்சலபதி என்னை வந்து கூப்பிடணும் அப்படின்னுக்காகவே கட்டி வைப்பேன். இந்த வருடம் எப்போ கூப்பிடுவாருன்னு தெரியல, நானும் வெயிட்டிங் தான். யாரெல்லாம் போகணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களோ கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு சின்ன முடிப்பு கட்டி வச்சுட்டு பெருமாளை வேண்டிக்கோங்க. கண்டிப்பா எல்லாருமே பெருமாள் வந்து கூப்பிடுவாரு, சரிங்களா? இந்த பெரட்டாசி மாசம் உங்க எல்லாருக்குமே நீங்க கேட்டது எல்லாமே பெருமாள் வந்து அருள் புரியட்டும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடா இருக்கும். என் சேனல் நீங்க இப்பதான் முதல் தடவையா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.